ஆச்சி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாதத்துக்கு கூட சப்பாத்தி கூட சாப்பிட்ற மாதிரி சூப்பரான முட்டை குருமா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். 3 முட்டை, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், 3 மீடியம் சைஸ் தக்காளி, பாதி தேங்காவை துருவி எடுத்து வச்சுக்கோங்க, 10 வரமிளகாய், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் சோம்பு சீரகம், 2 ஸ்பூன் முந்திரி பருப்பு, முந்திரி பருப்புக்கு பதில் பொட்டுக்கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஃபுல் பூண்டு, கொஞ்சம் போல கருவேப்பிலை, ஒரு இலை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வறுத்து அரைக்க வேண்டியதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம். சோம்பு சீரகம் சேர்த்துடலாம். நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். வரமிளகாய் சேர்த்துடலாம். நான் 10 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உரப்பு நல்லா வேணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். கருகிராமல் எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்துக்கணும். பூண்டு பல், வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இது நல்லா 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டுறலாம். தக்காளி சேர்த்துடலாம். இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நல்லா 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது கூட துருவி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துடலாம். 1 நிமிஷம் போல் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வதக்கி வச்சது நல்லா ஆறட்டும். 3 முட்டைக்கு 3 கிண்ணம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் தொட்டு இந்த கிண்ணத்தில் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். 3 முட்டையை கிண்ணத்தில் உடச்சி சேர்த்தாச்சு. இதை இட்லி பாட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம். வேகட்டும். வதக்கி வச்சது நல்லா ஆறிடுச்சு. இதை ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். முட்டை நல்லா வெந்துச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம். கிராம்பு, இலை, ஏலக்காய் சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துடலாம். அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். குருமாவோட கன்சிஸ்டன்சி பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிச்சு வரட்டும். குருமா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் வேக வச்சுருக்க முட்டை சேர்த்துடலாம். இது இன்னும் நல்லா 2 நிமிஷம் போல் கொதிச்சு வரட்டும். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கொதிச்சு வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.